இந்த வீடியோ வந்து ஒரிஜினல் சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி பார்க்க போறோம். நீங்க இந்த இந்தியா மேப் பாத்தீங்கல்ல, அந்த இந்தியா மேப் பர்டிகுலரா பாகிஸ்தான், பஞ்சாப், குஜராத் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ரொம்ப உலகத்திலேயே மிக பழமையான ஒரு நாகரிகம் இருந்துச்சு. அதான் இந்தியாவோட ஒரு பாரம்பரியம். மெசபடோமியன், எகிப்தியன், நம்ம சிந்து சமவெளி, சிந்து நதியை பேஸ் பண்ணி வந்த நாகரிகம். அப்புறம் சைனால இருக்க மஞ்சள் நதி நாகரிகம், மினுவோன், மிசினியன், சுமேரியன், பாபிலோனியன், அசிரியன், இந்த நாகரிகங்கள்லாம் ரொம்ப பழமையானது. இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா மெசபடோமியன், அதாவது ஈராக், டைக்ரிஸ், யுப்ரேட்டஸ் என்ற நதிகளுக்கு நடுவில் இருக்கிற நாகரிகம். அப்புறம் எகிப்த், நைல் நதி நாகரிகம். அதுக்கு அடுத்து ரொம்ப பழமையானது நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான். சரி, இந்த நாகரிகத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன உண்டாங்க, என்ன தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, கிமுக்கு முன்னாடியே, 3000 கிமுனா இப்ப என்ன கணக்கு, 5000 ஆண்டுகள் முன்னாடியே அவங்க சதுர வடிவ வீடுகள்ல வாழ்ந்தாங்க. முறையான கழிவு நீர் ஒழுங்கு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பொது குளியல் கூடங்கள், இன்றைக்கு நமக்கு சேர்த்து குளிக்கிற கிரேட் பாத்துங்கெல்லாம் ஒரு சிவிலைசேஷனோட அடுத்த லெவல். அதையும் தாண்டி சுட்ட செங்கல், சிதையாத செங்கல் வீடுகள் கட்டி வாழ்ந்தாங்க. கோதுமை, பார்லி, பட்டாணி என்ற உணவை உட்கொண்டாங்க, எள்ளும் சேர்த்து. அடுத்து அவங்க உற்பத்தி பண்ணது பருத்தி. ஸோ பருத்தி ஆடைகள் உற்பத்தி பண்ணாலே நாகரிகமான துணி அணிந்தாங்க தான் அர்த்தம். அவங்க எழுத்து வடிவம் எப்படி இருந்துச்சு? பட உரு, பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ரைட்டிங் தான் இருந்துச்சு, நீங்க அந்த படத்துல பாக்குற மாதிரி. அதே மாதிரி அவங்களோட எழுத்து வடிவம் தற்போதைய திராவிட மொழி குடும்பங்களுக்கு அதிகமா ஒத்து போற மாதிரி சொல்றாங்க, நிபுணர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, அவங்க வழிபட்ட தெய்வமும் இன்று நம்ம வழிபடுற தெய்வங்களும் கிட்டத்தட்ட ஒரே ஃபார்மெட்ல இருக்குங்க. சிவபெருமான், ஆமா, பசுபதி போன்ற ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ இந்து நம்பிக்கைகளுக்கு ஒத்து போன ஃபார்மெட் தான் இந்த சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்த ஃபார்மெட். ஸோ இந்த வீடியோல நிறைய சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்கள் கஜா கல்வியகத்துடன். நன்றி.